சாத்தானோட ஒப்பந்த போட ராணி ஒத்துக்கிட்டாங்க. அதனால பாட்டி அவங்க கிட்ட மாட்டு தொழும் பூச்சியும் கலந்த ஒரு சூப்ப ராணி வாய்க்குள்ள ஊத்தி விட்டு சில மந்திரங்கள் சொன்னதும் சாத்தான் வெளியே வந்து ராணி வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. பாட்டி ராணி கிட்ட நீங்க 2 மாசத்துல கர்ப்பமாகிடுவீங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சில நாட்கள்ல ராணி வயிற்றுக்குள்ள குழந்தைகள் உண்டாச்சு. ராணிக்கு பிரசவம் நடந்து 2 குழந்தைகள் பாட்டி சொன்ன மாதிரியே ஒண்ணு அழகாவும் இன்னொன்னு அதான் அந்த சாத்தனுடைய குழந்தை கேவலமாவும் பிறந்துருச்சு. ராஜா தன்னுடைய குழந்தைய பார்க்க வந்தாரு. வந்தவர் கேவலமான ஒரு குழந்தைய பார்த்த உடனே கொன்னுட்டாரு. இத பார்த்த ராணிக்கு குழந்தைங்க போச்சு. ஏன்னா சாத்தானோட ஒப்பந்தப்படி தன்னோட குழந்தைய 10 வயசு வரைக்கும் ராணி வளர்த்திருக்கணும். ஆனா முன்னாடியே ராஜா அந்த குழந்தைய கொன்னுட்டாரு. இதுக்கு பிறகுதான் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாம் நடக்குது. இது ஒரு பெரிய கதை. அதான் நான் பாட்டா போடுறேன். இந்த மாதிரி டெய்லி வீடியோ பார்க்க நம்மள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.